ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படைக்காக ப்ராஜெக்ட் 18 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 8 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை கட்ட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் அமெரிக்க மற்றும் சீன கடற்படையில இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களுக்கே சவால் விடும் விதத்துல இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களோட செயல்திறன் என்ன, தற்போது இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள போர்க்கப்பல்களை விட இந்த கப்பல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எதற்காக இந்த கப்பல்களை இந்தியா டெவலப் செய்யறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படைக்காக ப்ராஜெக்ட் 76 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் சப்மரீன்களை தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் சப்மரீன்கள் ஏற்கனவே இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை விட சக்தி வாய்ந்ததா இருக்க போகுது. அதனால இந்த ப்ராஜெக்ட் 76 திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் சப்மரீன்களை சூப்பர் கல்வரி கிளாஸ் சப்மரீன் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. எதற்காக இந்தியா இந்த சூப்பர் கல்வரி கிளாஸ் சப்மரீனை டெவலப் செய்யறாங்க? ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை விட இந்த கப்பல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இதன் மூலமா இந்திய கடற்படையின் வலிமை எப்படி அதிகரிக்கும், இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்திய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு தொடர்ந்து இந்தியா பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கார்வெட்ஸ் ரக போர்க்கப்பல்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த கார்வெட்ஸ் ரக போர்க்கப்பல்களை வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் லான்ச் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 4 கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை இந்தியா உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல மூன்றாவது போர்க்கப்பலான INS இம்பால் போர்க்கப்பலை இந்த வருடத்தோட அக்டோபர் மாசம் இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. 2024 வருடத்தோட முதல் பாதியில INS சூரத் அப்படிங்கிற இன்னொரு போர்க்கப்பலையும் இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் தான் தற்போது இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள போர்க்கப்பல்களிலே அதிக சக்தி கொண்டது. கிட்டத்தட்ட 7400 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட போர்க்கப்பல். ஆனா தற்போது இந்தியா விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை விட 2 மடங்கு பெரிய போர்க்கப்பல்களை உருவாக்கும் வேலைகளை தொடங்கிட்டாங்க. இந்தியா ப்ராஜெக்ட் 18 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 8 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட 13 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல இந்த 8 போர்க்கப்பல்களை இந்தியா உருவாக்க போறாங்க. இந்த 8 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை இந்தியாவின் பிரதான கப்பல் கட்டும் நிறுவனங்களான கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் கட்ட போறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை இந்தியா உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம், தற்போது இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் சக்தி வாய்ந்ததுதான். ஆனா அந்த போர்க்கப்பல்கள்ல மிகவும் குறைவான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் மற்றும் லேண்ட் அட்டாக் மிசைல்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எதிரி மிசைல் தாக்குதல்ல இருந்து விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை பாதுகாப்பதற்கு 32 பேரக் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்கள் அந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. எதிரி போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு 16 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மிசைல்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஏன்னா அமெரிக்கா மற்றும் சீனா பயன்படுத்தி வரும் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்ல அதிக எண்ணிக்கையிலான மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. சீனாவின் டைப் 55 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்னால 112 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அதுவே அமெரிக்காவின் டைகாண்டிரோகோ கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்னால 122 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த 2 போர்க்கப்பல்களை கம்பேர் செய்யும் பொழுது இந்தியாவின் விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களோட
தாக்கும் திறன் மிக குறைவா இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் காரணமாக தான் இந்தியா விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை விட 2 மடங்கு பெரிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் கிட்டத்தட்ட 13,000 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பல்கள்னால 144 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அதாவது 3 6x4 வெர்டிகல் லான்ச்சர்கள் 2 லேயர்களா இந்த கப்பல்ல பொருத்தப்பட்டிருக்கும். இந்த மிசைல் லான்ச்சர்கள் கப்பலோட முன்புறத்துல பொருத்தப்பட்டிருக்கும். இதன் மூலமா அதிக எண்ணிக்கையிலான லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள், மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள், ஆன்டி ஷிப் மிசைல்களை இந்த கப்பல்ல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த 13,000 டன் எடை கொண்ட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் மட்டும் கட்டி முடிக்கப்பட்டால் சீன மற்றும் அமெரிக்க கடற்படையில பயன்பாட்டில் உள்ள டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களுக்கு இந்தியானால கடுமையான போட்டியை கொடுக்க முடியும். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் தான் இதுவரைக்கும் இந்தியா உருவாக்கியதிலே அதிக சக்தி கொண்ட போர்க்கப்பலா இருக்க போகுது. அடுத்து இந்த கப்பலோட மெயின் ரடார் சிஸ்டத்துக்கு பக்கத்துல 8 ஸ்லாண்ட் லான்ச்சிங் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லாண்டிங் லான்ச்சர்கள்ல இருந்து பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்ல அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் மற்றும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளது. இது போன்ற மிசைல்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்படுறதுனால இந்த கப்பலோட தாக்கும் திறன் மிக அதிகமா இருக்க போகுது. அடுத்து இந்த போர்க்கப்பலோட பிரதான ரடார் சிஸ்டமா DRDO நிறுவனம் உருவாக்கி வரும் எஸ் பேண்ட் பிரைமரி ரடார் சிஸ்டம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த போர்க்கப்பல்களை இயக்குறதுக்கு இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அதிநவீன சிஸ்டத்தை இந்தியா பயன்படுத்த போறாங்க. இதன் மூலமா இந்த போர்க்கப்பல்களால் அதிக வேகத்துல பயணிக்க முடியும். அடுத்து இந்த கப்பல்ல ஸ்மார்ட் டார்பிடோ டெலிவரி மிசைல்களும் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ஸ்மார்ட் டார்பிடோ டெலிவரி மிசைல்களை பயன்படுத்தி டார்பிடோக்களோட ரேஞ்சில இல்லாத போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். இந்த சிஸ்டத்தினால நமது எல்லைக்குள் எதிரி போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களால் நெருங்கவே முடியாது. பிரம்மோஸ் மிசைலோட சூப்பர்சானிக் மற்றும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் தான் இந்த போர்க்கப்பலோட பிரதான தாக்குதல் ஆயுதமா பயன்படுத்த போறாங்க. பிரம்மோஸ் மிசைல்களை கப்பல்களை தாக்குவதற்கும் கப்பல்கள்ல இருந்து தரையில் இருக்கக்கூடிய எதிரிகளின் இலக்குகளை தாக்குவதற்கும் பயன்படுத்த போறாங்க. அடுத்து இந்த போர்க்கப்பல்களை எதிரிகளின் விமான மற்றும் மிசைல் தாக்குதல் இருந்து பாதுகாப்பதற்கு MRSAM மற்றும் VLSR-SAM மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த 2 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், போர் விமானம் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து எதிரிகளின் டார்பிடோ தாக்குதல் இருந்து இந்த கப்பல்களை பாதுகாப்பதற்கு DRDO நிறுவனம் டார்போபஸ்ட் டார்பிடோ இன்டர்செப்டார் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சிஸ்டமும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்ல இணைக்கப்பட உள்ளது. இது போன்ற பல்வேறு அதிநவீன சிஸ்டங்கள் இந்த போர்க்கப்பல்கள்ல இணைக்கப்படுறதுனால இந்த போர்க்கப்பலோட தாக்கும் திறன் மிக அதிகமாயிருக்கும். இந்த டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் மட்டும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் ஆம்கா எப்படி இந்திய விமானப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுதோ அதே போன்று இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் இருக்கும். அடுத்த அப்டேட், இந்திய கடற்படைக்காக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் சப்மரீன்களை கட்டுவதற்கு ப்ராஜெக்ட் 76 அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மேசகன்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற 2 அமைப்புகளும் இணைந்து செயல்பட போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 76 திட்டத்தின் கீழ் கட்டப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்திய கடற்படையோட சப்மரீன்களோட எண்ணிக்கை வெகுவா குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. தற்போதைய நிலையில இந்திய கடற்படையில மொத்தம் 16 சப்மரீன்கள் இருக்கு. இந்த சப்மரீன்கள்ல பெரும்பாலானவை மிகவும் பழைய சப்மரீன்கள். அதனால அடுத்த 10 வருடங்களுக்குள் இந்தியா அதிக எண்ணிக்கையிலான நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வாதான் இந்தியா இந்த ப்ராஜெக்ட் 76 திட்டத்தை கையில் எடுக்க போறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா உருவாக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை விட சிறந்ததா இருக்க போகுது. ஏற்கனவே ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் மூலமா கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை தயாரித்து இந்திய படையில இணைச்சிருக்காங்க. இந்த கல்வரி கிளாஸ் சப்மரீனை பேஸா வச்சுட்டு இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்பட போகுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா
இந்த கல்வரி கிளாஸ் சப்மரீனை டெவலப் செய்யறதுல ஈடுபட்ட இன்ஜினியர்ஸ் பயன்படுத்தி இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் டீசல் சப்மரீன்களை இந்தியா தயாரிக்க போறாங்க. ஆனா ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள கல்வரி கிளாஸ் சப்மரீனோட செயல்திறனை விட இந்த புதிய நீர்மூழ்கி கப்பல்களோட செயல்திறன் மிக அதிகமா இருக்க போகுது. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீர்மூழ்கி கப்பல்களை சூப்பர் கல்வரி கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கல்வரி கிளாஸ் சப்மரீனை பேஸா வச்சுட்டு கல்வரி கிளாஸ் சப்மரீனை தயாரித்து இந்திய கடற்படையில் இணைத்து செயல்படுத்தும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை இந்தியா சந்திச்சாங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் ரெக்டிஃபை செய்து இந்த புதிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் டீசல் சப்மரீன்கள் உருவாக்கப்பட உள்ளது. குறிப்பா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீர்மூழ்கி கப்பல்கள்ல DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட API சிஸ்டம் பயன்படுத்தப்பட உள்ளது. API சிஸ்டம் அப்படிங்கிறது ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி நீர்மூழ்கி கப்பல்களால் பல மாதங்கள் நீருக்கடியில் பதுங்கி இருக்க முடியும். இதன் மூலமா இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள்னால அதிக நாட்கள் பதுங்கி இருந்து எதிரிகள் தனது எல்லைக்குள் வரும் வரை காத்திருந்து தாக்குதல் நடத்த முடியும். DRDO உருவாக்கி இருக்க இந்த அதிநவீன API சிஸ்டத்தை ஏற்கனவே இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்க கல்வரி கிளாஸ் சப்மரீன்களையும் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் டீசல் சப்மரீன்களை தயாரிப்பதற்கு மேசகன்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் வார்ஷிப் டிசைன் பீரோ நிறுவனமும் கிட்டத்தட்ட 8000 சிறிய நிறுவனங்களை இணைத்து இந்த ப்ராஜெக்டை செய்ய போறாங்க. இதன் மூலமா இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைக்கும். மேசகன்டாக் ஷிப் பில்டிங் நிறுவனமும் வார்ஷிப் டிசைன் பீரோ நிறுவனமும் இணைந்து செய்யறதுனால பல புதிய தொழில்நுட்பங்களை இந்தியாவால உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்களால் வெளிநாடுகளுக்கும் இது போன்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீர்மூழ்கி கப்பல்களை ஏற்றுமதியும் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.